Question number 3. Vegetables and fruits கொடுத்துருக்காங்க. இதில் ஷாப் 1 ஷாப் 2 கொடுத்துருக்காங்க. எந்த ஷாப்பில் வாங்குறது பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வெஜிடபிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்பிள். ஆப்பிளோட குவான்டிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஷாப் எவ்வளோ வாங்கணும்னு சொல்லி இங்கே வந்து எவ்வளோ வாங்க போகிறோமோ அது எவ்வளோ வாங்கணும் அப்படின்னா 1.5 kg வாங்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஷாப் 1ல் 1 kgயோட ரேட் வந்து 168. நம்ம வாங்க போகிறது 1.5 kg. 1.5 kg அப்படிங்கும்போது நமக்கு என்ன எவ்வளோ ரேட்டு வரும் அப்படின்னா 252 வரும். ஓகேவா? இதுக்கு ஷாப் 1ல் 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ரேட்டுக்கு 15% வந்து 37.80. ஓகே, அமௌண்ட் அண்ட் ப்ரைஸ் ஆஃபர் வந்து ரெண்டையும் மைனஸ் பண்ணிடலாம். 252 மைனஸ் 37.80. ஆன்சர் வந்து 214.20. இது ஷாப் 1ல் 1.5 kgயோட ரேட்டு. இப்போ நம்ம ஷாப் 2 கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஷாப் நம்பர் 2ல் அவங்க என்ன கொடுக்கல அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கல. 1 kgயோட ஆப்பிள் வந்து 148. நம்ம 1.5 kg கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ அமௌண்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 222. ஏன்னா டிஸ்கவுண்ட் இல்லாதனால நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை போட்டுரும். ஓகே, இப்போ நம்ம ஆப்பிள் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பொமோகிரானேட். நம்ம வாங்க வேண்டியது 2 kg. ஷாப் 1ல் 1 kgயோட ரேட் 82. அப்போ 2 kgயோட ரேட் 164. இந்த ரேட்டுக்கு 15% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 24.60 தான் நமக்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட். இப்போ நம்ம ஒரிஜினல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 164 மைனஸ் 24.60 இஸ் ஈக்குவல் டு 139.40. இதுதான் நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு. இப்போ நம்ம ஷாப் 2 போகிறோம். ஷாப் 2ல் 1 kgயோட ரேட் வந்து 75. 2 kg அப்படின்னா 75 × 2 இஸ் ஈக்குவல் டு 150 தான் ரேட். ஸோ ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் ஷாப் 2 தான், ஷாப் 1 தான் பெஸ்ட்டு. பொமோகிரானேட்டும் ஷாப் 1 தான் பெஸ்ட்டு. ஸோ மற்ற எல்லா ஐட்டமும் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பனானா. ஸோ பனானாவோட 1 டசன் ரேட் வந்து ஷாப் 1ல் 45 rupees. நம்ம வாங்க வேண்டியது 2 டசன். ஸோ 1 டசன் 45 அப்படின்னா 2 டசன் வந்து 90. இதுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து 13.50. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணிடலாம். 90 மைனஸ் 13.50 இஸ் ஈக்குவல் டு 76.50. ஓகே, இப்போ ஷாப் 2ல் 1 டசனோட ரேட்டு 43. 2 டசன் அப்படின்னா 43 × 2 இஸ் ஈக்குவல் டு 86 rupees தான் நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து மேங்கோ. மேங்கோ நம்ம வாங்க வேண்டியது 3 kg. ஃபஸ்ட்டு ஷாப்பில் அதோட ரேட்டு 1 kg 39 rupees அப்படின்னா 3 × 39 117. இதோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து 17.55. இதை நம்ம மைனஸ் பண்ணிடலாம். 117 மைனஸ் 17.55 இஸ் ஈக்குவல் டு 99.45. ஓகே, ஷாப் 2ல் 1 kgயோட ரேட் வந்து 35 rupees. அப்போ நம்ம வாங்க வேண்டிய 3 kg அப்படின்னா 35 × 3 105. ஓகே, நெக்ஸ்ட்டு வாங்க வேண்டிய ஐட்டம் வந்து டொமேட்டோ. நம்ம வாங்க வேண்டிய கேஜி 1.5 kg. ஷாப் 1ல் அதோட ரேட் 46. அப்போ 46 × 1.5 kg இஸ் ஈக்குவல் டு 69. இதோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து 10.35. ஸோ டோட்டல் அமௌண்ட் 69 மைனஸ் 10.35 இஸ் ஈக்குவல் டு 58.65. ஓகே, ஷாப் 2ல் அதோட ரேட் வந்து 1 kg வந்து 38. அப்போ 38 × 1.5 kgயோட ரேட் வந்து 57.
நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பப்பாயா. நம்ம வாங்க வேண்டிய கேஜி 1/2 கேஜி. ஓகே, ஷாப் 1ல் 1 கேஜியோட ரேட் 36. ஆஃப்ங்கிறதால 1/2 மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் 18. இதோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து 2.70. therefore 18 minus 2.70 is equal to 15.30. ஓகே, ஷாப் 2ல் அதோட 1 கேஜியோட ரேட் வந்து 30 rupees. 1/2 கேஜி வேணுங்கிறதால 30 into 1/2 ரேட் 15. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஐட்டம் கேரட். ஸோ கேரட் வந்து நம்ம வாங்க வேண்டியது 1 கேஜி. ஷாப் 1ல் 1 கேஜியோட ரேட் 19 into 1 is equal to 19. இதோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட் 2.85 rupees. அப்போ நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 19 minus 2.85 is equal to 16.15. ஷாப் 2ல் அதோட 1 கேஜியோட ரேட் வந்து 17 into 1 is equal to 17. ஸோ இப்போ நம்ம டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் ஓகே, ஷாப் 1ல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த டோட்டல் அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 675.75. ஓகே, ஷாப் 2ல் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னா 715. ஷாப் 1ல் 675, ஷாப் 2ல் 715. ஸோ இப்போ நம்ம ரெண்டையும் மைனஸ் பண்ணி எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஷாப் 1 மைனஸ் ஷாப் 2. ஓகே, நோ ஷாப் 2ல் தான் நமக்கு ரேட் அதிகமாக வந்திருக்கு. therefore ஷாப் 2 மைனஸ் ஷாப் 1. ஏன்னா ஹையஸ்ட் வேல்யூவில் இருந்தால் ஸ்லோயஸ்ட் வேல்யூ மைனஸ் பண்ணுவோம். ஷாப் 2ல் தான் நமக்கு ரேட் அதிகமாக இருக்குது. ஷாப் 2 minus ஷாப் 1 is equal to 715 minus 675.75. ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ அப்படின்னா 39.25. therefore we can save rupees 39.25 in shop 1 compared to shop 2.